திருமதன். இது காங்கிரஸ் கேட்குது, பதில் சொல்லுங்க பிரதமர், ரிட்டாலியேட் பண்ணுங்க. நியாயமான கேள்வி தானே சார்? ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி நம்ம பதில் பேசாமே இருக்கோமே. இல்லை, பதில் பேசாமல் இருக்கோங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு நம்மகிட்டருந்து வாங்கி 110 ரூபாய்க்கு அமெரிக்க மார்க்கெட்டில் அங்கே விற்கிறாங்க வச்சுக்குவோம். ஏற்கனவே இருந்த முறை. இப்போது 1ஆம் தேதிக்கு முன்னால் லாஸ்ட் மந்த்து அவர் என்ன அறிவித்தார்? 25% 1ஆம் தேதியிலேருந்து வரும்னு சொன்னார். அதற்கு பிறகு அது ஒரு நாளைக்கு முன்னால் 8ஆம் தேதியிலேருந்து தான் அது வரப்போகிறதுன்னு சொன்னார். இன்றைக்கி அறிவிச்சிட்டார். இன்றைக்கி 50% அறிவிச்சிருக்கிறார். நாளைக்கு 100% கூட அறிவிக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து எல்லாத்தையும் 200% கூட சொல்லுவார். அப்போ இதுலேருந்து இந்த சைக்காலஜி என்னென்னா, அவர் அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை இந்த வழியாக த்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தெளிவாக புரிகிறது. 100%. அவர் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வைக்கல, பல நாடுகள் மேலே நட்பு நாடு, பிடிக்காத நாடு, பிடிச்ச நாடுன்னு பாரபட்சம் இல்லாமல் டேரிஃப் வைக்கிறார். ஆனால் பல நாடுகளால் ஒரு ட்ரேட் டீலுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அது அவங்களுடைய சமத்துன்னு பார்க்க முடியும்ல. அமெரிக்காவுக்கும் இந்த நாடுகளுக்கும் ஆகாதுன்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம், வங்கதேசம்லாம் நம்ம பக்கம் நிற்பாரு, வங்கதேசத்தை எதிர்ப்பார் ட்ரம்ப் எல்லாம் நம்ம நைவா நினைச்சிட்டு இருந்த காலம் ஒன்று. பங்களாதேஷ் ஹஸ் காட் அ குட் டீல், பாகிஸ்தான் ஹஸ் காட் அ குட் டீல், அவங்களுடைய அட்வர்சரியா பார்க்கப்படுற சைனா ஹஸ் காட் அ குட் டீல். அமெரிக்காவுடைய பாப்புலேஷன் 35 கோடி, நம்மளுடைய பாப்புலேஷன் 142 கோடி. நம்மளுடைய ஏற்றுமதி வெறும் 20%. 20%ல் எல்லா நாட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதை விட வேணால் அதிகமாக அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். ஆனால் நம்ம ஏற்றுமதி 20% தான். இப்போ அவருக்கு இப்போ இந்த மார்க்கெட்டிங் இது அமெரிக்காவில் நம்மகிட்டருந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிர்பந்தம் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு அமலுக்கு வந்தால் 100 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருளை அமெரிக்க மக்கள் அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி அவங்க 110 ரூபா லாபம் வைத்து 160 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 110 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 160 ரூபாய் ஆகிவிடும். அப்போ என்ன ஆகும்னாக்கா, நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னால் நம்ம ஏற்றுமதி இது தடைப்படும். எக்ஸாக்ட்லி. ஆமாம், தடைப்படும். பாதிப்பு வலி கூடுதலாக நமக்கு தான் தடைப்படும். நம்ம 142 கோடி பாப்புலேஷன் சார். நம்மளுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஹை. நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். இந்த பாதிப்பு நமக்கு ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். வேற யாரும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருந்தா கொடுங்க. என்னுடைய பார்வை அது ஒரு எறும்பு கடித்தது போல் நமக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தி விடாது. ஆனால் அவர் நோக்கம் என்னவென்று சொன்னால், ரஷ்யாவோடு நாம் டீல் போட்டது, கச்சா எண்ணெய் வாங்குவது, போர் தளவாடங்கள் பரிவர்த்தனை பண்ணுறது, அதற்கு நம்ம கரன்சியிலே வாங்குறதுக்கு எடுத்த எஃபர்ட்டு, இதையெல்லாம் சேர்ந்து அவர் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறார் என்று தான் எனக்கு புரிகிறது. வருகிற காலங்களில் அமெரிக்க டாலருடைய விலை மிக கடுமையாக சரியும் என்பது என்னுடைய கணிப்பு. நம்ம விருப்பமாக இருக்கலாம், அது ஒரு விஷுவல் இருக்கும். இது எல்லாம் திரு பானுச்சந்தர் நம்முடைய நிகராரு. உங்க வியூ சொல்லுங்க, இதோட இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கும்? இதோடைய பாதிப்பு எந்த அளவுல எந்தெந்த மட்டங்கள்ல உடனடியாக உணரக்கூடியதாக இருக்கும் if it sustains? முதல்ல இந்த டாரிஃபோட இம்பாக்ட் எப்படின்றத கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மொத்தம் எவ்வளவு, அது நம்பர் 1. இன்டூ எவ்வளவு டாரிஃப், அது நம்பர் 2. இன்டூ பாஸ் த்ரூ, எவ்வளவு அந்த டாரிஃப் கஸ்டமருக்கு அமெரிக்கன் கஸ்டமருக்கு பாஸ் த்ரூ பண்றாங்க. ஓகே, லாஸ்ட் இந்த விலை பாஸ் த்ரூ பண்ணும்போது விலை ஏறுது இல்ல, அந்த விலை ஏறதுனால நம்மளோட குவான்டிட்டி எவ்வளவு கம்மியாகுது, எவ்வளவு கம்மியா வாங்குறாங்களா, எவ்வளவு கம்மியா வாங்குறாங்க, எலாஸ்டிசிட்டி ஆஃப் குட்ஸ் சொல்லுவாங்க. இது இந்த 4 ஃபேக்டர் இந்த டாரிஃப் இம்பாக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மள இருக்கு. இப்ப டாரிஃப் 50% போட்டுருக்காங்க. அதாவது முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி $100 ஒரு பொருள் பொருளோ ஒரு சர்வீஸோ ஒரு குட்ஸோ சர்வீஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க வாங்கும் போது 150 ஆகுது. ஓகே, 150ல இப்ப எவ்வளவு பாஸ் த்ரூ ஆகுது. ஓகே, இப்ப அவங்க நெகோசியேட் பண்ணி 130 170 வாட் எவர் இட் இஸ் 130 இருக்கும். 130 பாஸ் பண்ணு நம்ம ஆக்சுவல் டாரிஃப் 30% தான். ஓகே, 50% வராது. சோ அது நம்ம கரெக்டா ஞாபகம். லாஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப 100 இருக்கிறது 130 ஆகும்போது எவ்வளவு கம்மியா வாங்குறாங்க மக்கள், அதுலதான் நம்மளுக்கு ஆக்சுவல் இம்பாக்ட் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஆக்சுவல் இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் 25% டாரிஃப்ல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா 0.5% ஆஃப் தி ஜிடிபி அளவு நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது 1000 கோடி 0.5% ஆஃப் தி ஜிடிபி அப்படினா அது 1000 கோடி இருக்கும் இல்லையா அதோட மதிப்பு? கண்டிப்பா. நேத்து ஆர்பிஐ கவர்னர் மல்ஹோத்ரா என்ன சொன்னாருன்னா
6.7 முன்னாடி இருந்தது, இப்ப 6.5% சொல்லியிருக்காரு. ஓகே, நேற்று வந்து அன்சேஞ்சா வச்சிருக்காரு. நேற்று இந்த கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, ஏற்கனவே இது ஃபேக்டர் இன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் ஆர்பிஐ கணக்குல வந்து 0.2%. ஓகேவா? சோ ஏதோ 0.2 to 0.5% வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 25%க்கு. இப்ப ரெண்டாவது 25% வந்து இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா திங். ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 25% எதுக்கு ட்ரம்ப் போட்டாருன்னா, முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்தியா இஸ் தி டாரிஃப் கிங், வி ஆர் அன்ஃபேர்லி ட்ரீட்டட், அது மாதிரி சொல்லிட்டு அதனால போட்டது. செகண்ட் 25% வந்து என்ன பொறுத்த வரையும் வந்து இட் இஸ் ஃபார் நெகோசியேஷன். ஓகே, இது வந்து யூசுவலா ட்ரம்ப்போட ஆர்ட் ஆஃப் டீல்ல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கேயாஸ் கிரியேட் பண்ணி ஒரு அன்பேர், ஒரு அகைன்ஸ்ட் த வால் வந்து ஆப்போசிட் நெகோசியேட்டர் வந்து புஷ் பண்ணனா அப்புறம் நெகோசியேட் பண்ணும்போது என்ன வர டீல் வந்து அமெரிக்காக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? சோ இது வந்து பேசிக்கலி நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்ப வந்து இந்த 50%ங்கிறது நிலைக்காதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து அன்சஸ்டைனபிள், ஏதோ ஒரு கட்டத்துல பின்வாங்கப்படுங்கிறது தான் உங்க கணிப்பு? 50% அளவுக்கு நிக்காது? ஏன் நான் என்னன்னு சொல்றேன், இப்ப வந்து அவங்க மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. ஓகே, இந்த 100-130 ஆகும்போது இருக்கு இல்லையா, இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து டாரிஃப் போட்டிருக்காரு அவரு. அங்க வந்து இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? நம்பர் 1. நம்பர் 2, ஃபோர்ஸ் பண்ணி ரஷ்யன் ஆயில் நம்ம வாங்க வைக்கலன்னு சொல்றேன், ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ நிறைய இது பாதிப்பு. சொல்ல போனா வெளிப்படையா நீங்க ரஷ்யாவை ஆதரிக்காங்கன்னு சொல்லிட்டு பின்புலத்துல அமெரிக்க ஆட்சியாளர்கள் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குங்க, அப்பதான் குளோபல் ஆயில் எக்கானமி ஸ்டேபிளா இருக்கும்னு இந்தியாவை அறிவுறுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்காக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க சொன்னதுதான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இது அட் ஒன் பாயிண்ட் வந்து ஜெய்சங்கர் சொன்னாங்கன்னா, the world should thank India for purchasing oil and keeping the oil prices low அப்படின்னு சொல்லி ரைட்டா? சோ இப்போ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்னைக்கு வாங்காதேங்கறாங்க. சாரி, அன்னைக்கு வாங்கு, நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, பரவாயில்ல, நல்லதுதான் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஏன் வாங்குற, டாரிஃப் போடுறேங்கறாங்க. கரெக்ட். சோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க சைனா வந்து ரிட்டாலியேட் பண்ணிருக்கு, ரிட்டாலியேஷன் டாரிஃப் போட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டீங்க இல்லையா? சோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபிளேஷன் வந்து இது நம்ம இந்தியா கையில வந்து இமீடியட் ஆயுதம் ஒண்ணு இல்லைங்க. ஓகேவா? நம்ம வந்து லாங் கேம் பிளே பண்ணோம். நம்ம ஒரு we have civilization memory, we have seen so many trumps come and go. சோ அதனால வந்து நம்ம வந்து ஸ்லோவா தான் விளையாடுவாங்க இந்த கேம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இந்த செகண்ட் 25% ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து சைனா விசிட் பண்றாரு இல்லையா? சோ இப்போ இட் டசன்ட் மீன் தட் இந்தியா அண்ட் சைனா will be allies. ஓகே, இப்போ வந்து இந்தியா என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, நான் சைனா கூட என்னோட எதிரிகிட்ட கூட பேச தயாரா இருக்கேன் அப்படின்ற சிக்னலை வந்து கொடுக்குது. இப்ப சைனா அண்ட் யூஎஸ் ஆர் இது எனிமீஸ். ஓகே, they are rival powers for the top position. சரியா? சோ அதனால வந்து இப்ப இது மாதிரி நிறைய நெகோசியேஷன், ஸ்மால் நெகோசியேஷன் பண்ணுவாங்க. இட்ஸ் a big challenge for our foreign policy and trade policy people. பட் எப்படி வந்து நம்ம எல்லாரையும் எப்படி பாதிக்கும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுல இதனது பாதிப்பு நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓய்வு பெற்ற மூத்த ராஜதந்திரி திரு நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பல சேலஞ்சிங் பொசிஷன்ஸ்ல பணியாற்றியவர், வட இலங்கை உட்பட போர்க்காலங்களுக்கு பிறகு. திரு நடராஜன் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இந்தியாவுக்கான வாய்ப்புகள் என்ன in this given situation? இது வந்து ஒரு அன்பிரசிடென்டட் சேலஞ்சிங் சிச்சுவேஷன் இந்தியா அமெரிக்க உறவுல. இதை இந்தியா எப்படி கையாள முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஓகே, வணக்கம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே 25% டாரிஃப் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஒரு அதாவது வார்னிங் கொடுக்கற மாதிரி 24 மணி நேரத்தில் நீங்க பதில் கொடுக்கலன்னா நான் இன்னும் ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கு பதிலா 25% திரும்ப கூட்டி இருக்கிறாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைகள்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு கருதுறீங்க? இப்ப இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் நாம பார்த்துடலாம். இப்ப இந்திய வெளியுறவுத்துறை பதிலடி கொடுத்திருக்கிறது, இது அநியாயமான வரி, இது நியாயமற்றது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கு. 25% போட்டும் போதும் இதுதானே சொல்றோம். நம்ம ரெஸ்பான்ஸ் ரொம்ப மியூட்டடா இருக்கா? இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ்ன்னு பார்க்கிறதா? எதிர்கட்சிகள் இதை வீக்னஸ், பலவீனம்னு விமர்சிக்கிறாங்க. அது எதிர்கட்சிகள் அது பலவீனமா நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அதாவது இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு. உடனே எடுத்த உடனே ஒரு சூடோட ஒரு பதில் அந்த மாதிரி கொடுக்கறது இந்த விஷயத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து பொறுப்பா பொறுமையா தான் பதில் கொடுப்போம். இப்போ நீங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருங்க, ஒவ்வொன்றா நம்மளும் செய்வோம். அதாவது
இது வந்து நம்ம வந்து they cannot take it for granted. See, it's a huge country, it's a largest democratic country. So அது சும்மா அவங்க அமெரிக்கா அது எந்த நாடா இருந்தாலும் சரி. இல்ல நமக்கு என்ன லெவரேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதை வச்சு அமெரிக்காவை நம்ம பணிய வைக்கலாம்? ஒரு நெகோசியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கை ஓங்கி இருக்கக்கூடிய இனங்கள் எவை இந்திய அமெரிக்க உறவுல? நமக்கு ஓங்கி இருக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இந்த டாரிஃப்னால நமக்கு வந்து ஒன்றும் பெரிய நஷ்டம் வரப்போறது இல்லை. நஷ்டம் ஈக்குவலா ஆக்சுவலா அமெரிக்காவுக்கு நம்மளை விட அதிகமா வரும். அது அவங்க யோசிக்கல இன்னும். உதாரணத்துக்கு ஐபோன் எடுத்துக்கிடுவோம். ஐபோனை நம்ம வந்து அவங்கள விட உற்பத்தி அதிகமா பண்ற நாடு இந்தியா. இங்க இருந்து தான் அங்க போகுது. இப்போ ஒரு $400 இப்ப நம்ம கொடுக்கறோம்னா அங்க அமெரிக்காவில, அது வந்து இப்ப அவன் டாரிஃப் கூட்டும் போது அப்போ நிச்சயமா ஐபோனோட விலை கூடும். இல்ல அங்கே இங்க வரக்கூடிய முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவையெல்லாம் தடைப்படும் தானே? எப்படி பார்த்தாலும் நஷ்டம் இருக்கும். அது ரெண்டு நாட்டுக்குமே இருக்கும். அதிகமா நஷ்டமா இருக்க போறது அமெரிக்காவுக்கு தான். சரி, நீங்க சிந்தூரை நீங்க தொட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு அப்படின்னீங்க. டொனால்ட் ட்ரம்ப் விரும்பிய ஆசைப்பட்ட கிரெடிட் நம்ம கொடுக்காதது தான் இதுக்கு முக்கியமான காரணமா? அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஈகோ, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெரி ஈகோயிஸ்டிக் பர்சன். ஸ்மார்ட் ஃபெல்லோ. அதுல எந்த தவறு கிடையாது. இப்ப அவரு செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவரை ரொம்ப பாராட்டும். ஆனால் அதே மாதிரி நம்ம இந்திய அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க இதெல்லாம் பாராட்டுவாங்களன்னு என்பது சந்தேகம். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அவர் வந்து 25-30 தடவை நான் சீஸ்ஃபயர் பண்ணி நான் போரை நிறுத்தணும்னு சொன்னதெல்லாம் நம்ம சமீபத்துல பாராளுமன்றத்துல பிரதமர் கூட அறிவிச்சிட்டாரு. எந்த ஈகோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் அதுல ஒரு கிரெடிட் விரும்புறாருங்கிறத பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து இல்ல பாகிஸ்தானுக்கு அவர் புத்தி கூறினார், அதனால போர் நின்றது அப்படின்னு இன்னும் கூட லாவகமாக டிப்ளமேட்டிக்காக கையாண்டிருந்தா இந்த டேமேஜை குறைச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுல வந்து பாகிஸ்தான் பிரில்லியண்டா உங்களால தான் இந்த போர் நின்றுன்னு சொல்லிச்சு. இப்போ இன்னைக்கு இந்திய அமெரிக்க பதற்றம் அப்படின்னு பார்த்தா எல்லா காலங்களிலும் வெளி சக்திகள் தலையிட்டு இருக்கிறாங்க. அதை ஃபெசிலிட்டேஷன் திரு வாஜ்பாய் காலத்துல சொல்வது உண்டு, நம்ம இன்டர்வென்ஷன் சொல்ல வேண்டாம். அது போல அவருக்கு ஏதோ ஒரு டியூக்கு, ஏதோ ஒரு அவரோட ஆசைக்கு கிரெடிட்டை கொடுத்திருந்தா அதை இன்னும் பெட்டரா கையாண்டிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்தியா? அது நம்ம எதுக்கு அப்படி செய்யணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60-70 இருந்த நான் இந்தியா இப்ப இல்ல. யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இன் த வேர்ல்ட். ரொம்ப அதிவேகத்துல நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்துட்டு போகுது, வளர்ந்துகிட்டு வருது. பட் இந்த மாதிரி ஒரு மெர்க்யூரியல் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் இருந்தது இல்ல. சோ அவருக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம ஆடி ஆகணும். எல்லா நாடுகளும் அது செய்து இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்தியாவுடைய தலைவர்களும் இப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. You see, we also have strong leadership now, unlike before. அதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள பலவீனமா நான் சொல்லல. அது சரி. பட் இப்ப இருக்கிற நம்ம லீடர் வந்து நம்ம இந்தியன் லீடர்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம சும்மா எதுக்கும் ஏனோ தானோன்னு அடிபணின்னு அவசியமே இல்லை. இது ஒரு டர்பியூலன்ட் பீரியடா பார்க்குறோம், ஒரு சவாலான காலகட்டமா இந்திய அமெரிக்க உறவுல பார்க்குறோம். இது ட்ரம்ப் ஆட்சி வரைக்கும் நீடிக்கக்கூடிய, இல்லை அங்கே ஒரு மிட் டர்ம் எலெக்ஷன் வர வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு சவாலா பார்க்கறதா, இல்லை இது வந்து இதோடைய பாதிப்புகள் நெடுங்காலத்தில் ஒரு குளோபல் ஆர்டரே மாறுற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, ஸோ வி ஷுட் பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கறது? அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்போ வந்து இந்த டேரிஃபை கூட்டினதுக்கு அப்புறமும் இப்போ ஒரு 20 நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமான. இப்போ இவரு ட்ரம்ப் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஏதாவது சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஏதாவது பேச்சுவார்த்தைகளும் நடத்திருக்கலாம். ஏன்னா எந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தினால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு 20-21 நாளுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது, இந்த நேரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 20 நாட்கள்ல ஏதாவது நடக்கலாம். அவர் கேட்கிற டீல் வந்து நமக்கு வாய்ப்பு உள்ளது. அவரு நம்மளுடைய விவசாயத்துறையை திறந்து விட சொல்றார், பால்வளத்துறையை திறந்து விட சொல்றார், ரஷ்யாட்டேந்து எண்ணெய் வாங்காதேங்கிறார்.
அவர் கேட்கறதெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை இன்னும் ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த ஒரு டெட்லாக்கை எப்படி தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ராஜதந்திரியா இருந்திருக்கிறீங்க, நம்ம ராஜதந்திரிகள் இதுல ரொம்ப தேர்ந்தவங்க. இந்த பேச்சுவார்த்தைகளை எப்படி நம்ம இந்திய தரப்பு முன்னெடுக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோபடி கேன் டிக்டேட் அஸ். அது எந்த நாடா, அமெரிக்காவா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், they cannot dictate you. அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ நிச்சயமா அந்த 20 நாளையில ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மேஜர் ரீபொசிஷனிங்க இந்தியா செய்யும் நினைக்கிறீங்களா? இப்போ இன்னைக்கு அவருடைய பிரதமருடைய சீன பயணம் எல்லாம் இதோட தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது. அப்படி பார்க்கணுமா? அத அமெரிக்கா தான் ரொம்ப கவனமா பார்க்கும். ஏன்னா இப்போ நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யா போயிருக்கிறார், மாஸ்கோ. இதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போறதா இருக்குது. ஸோ இப்படி அப்புறம் நம்ம அந்த ஷங்காய் கோஆபரேஷன் அந்த கார்பரேஷன் அந்த சம்மிட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போவாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது நிச்சயமா இதை பத்தின, ஏன்னா நம்ம சைனா, ரஷ்யா, இந்தியா இது ரொம்ப முக்கியமான நாடுகள் இந்த எஸ்சிஓவிலையும். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் திரும்ப முன்னாடி ரஷ்யா, இந்தியா, சைனா RICன்னு ஒன்று குரூப் இருந்தது. அது திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். நன்றி திரு நடராஜன். முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி. ஈழப்போர் முடிந்து ஒரு சவாலான காலகட்டத்தில் வட இலங்கையில் அவர் பணியாற்றினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிறைய வல்லுநர்களுடைய கருத்துக்களோடு இணைவோம். ஆஃப்டர் அமெரிக்கா இந்தியா மேலே ஒரு வர்த்தக போர் தொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது இந்திய அமெரிக்க உறவில் பாலாரும் தேனாரும் ஓட போகுது அப்படின்னு யூகித்தவங்க தான் அநேகம் பேர். ஆனால் தலைகீழாக நிலைமை மாறி இந்தியா பெரிய சவாலை ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் சமாளித்து வர்றதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்த பெரிய சவாலாக 25% 50% உயர்த்தியிருக்கிறார். வல்லுநர் பானுச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் லேமன் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி சொல்லுங்க, இதனது தாக்கம் இன்னைக்கு ஒரு கன்னியாகுமரியிலையோ களியக்காவிலையிலையோ இல்லை கும்படிப்பூண்டியிலையோ அங்கே தொழில் செய்கிறவங்க இது பறந்துபட்டதாக இருக்குமா? இதனது பாதிப்பு இது தொடருமையானால் அந்த 25% சஸ்டெயின் ஆகுது, இல்லை 50% சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா will we all feel the pinch? இல்ல, கண்டிப்பாக ஃபீல் ஆகுங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. எவ்வளவுன்றத நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவுன்றது கிளியரா இனிமேல தெரிய வரும். ஆனா அட்லீஸ்ட் 0.2 to 0.5% ஆஃப் தி ஜிடிபி வரை கண்டிப்பா தாக்கம் இருக்கு. இல்ல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? நான் வாங்குற பொருள்லாம் காஸ்ட்லி ஆகுமா? சொல்றேன். சோ என்ன ஆகும்னா, இப்ப இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். அதுல பார்மசூட்டிக்கல் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இது மாதிரி பல அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரைட்டா? இப்ப நம்ம திருப்பூர்ல இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரைட்டா? அத மாதிரி நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரி நமக்கு இருக்கு, அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கண்டிப்பாக ஓரளவு பாதிக்கப்படுவாங்க. ஓகே, அதுல அதுல இருந்து மக்களுக்கு சில பேருக்கு வேலை எடுக்க கூட செய்யலாம். ஆனா இந்தியாவோட பாலிசி ரெஸ்பான்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. மேபி இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் சில சலுகைகள் கொடுக்கலாம். அது WTO ரூல்ஸ்க்குள்ள எப்படி அப்ளை ஆகும், அதனால காம்ப்ளிகேட்டட் क्वेश्चंस. ஆனா இந்தியாவோட பாலிசி ரெஸ்பான்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாம இல்ல, ட்ரம்ப் செய்யற வர்த்தக நடவடிக்கைகள் WTO ரூல்ஸ்க்கு உட்பட்டா இருக்கு. கரெக்ட், நீங்க கேட்டதெல்லாம் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். பட் ஆனா நம்ம பொதுவா நம்ம ஒரு ட்ரேட் பாலிசி விஷயங்களை டீல் பண்ணும்போது WTO ரூல்ஸ்க்குள்ள இருக்கான்றத பார்ப்போம். ஓகே, இல்லாட்டி அது ஒரு டிஸ்பியூட் ஆகும், அது வேற விஷயங்கள். நிறைய ட்ரேட் பாலிசி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். பட் ஆனா சம் டைப் ஆஃப் பாலிசி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால எவ்வளவுக்கு இந்த இம்பாக்ட் மினிமமா இருக்கோ அவ்வளவுக்கு ஆக முடியுமான்றத அந்த அரசாங்கம் பார்க்கும். ஓகே, ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கண்டிப்பா பாதிக்கப்படும். அந்த சாஃப்ட்வேர் துறையில எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அதனது தாக்கம் இருக்குமா? இல்ல, கண்டிப்பா இருக்கும். அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு போனஸ் கட் ஆகலாம். ஓகே, சிலது ரிட்ரென்ச்மெண்ட் இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் எப்படி எக்ஸாக்டா வரும்ன்றது நமக்கு தெரியும். அதாவது திருப்பி நம்ம இப்போ 0.25% டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம பேசுறோம். நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு தெரியல. இப்ப முன்னாடி வல்லுநர்கள் எல்லாம் பேசின மாதிரி நம்ம இன்னும் நெகோசியேட் பண்ணுவோம்ல, அது உண்டான
அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியல இல்ல. சோ வந்து இது ஃபர்ஸ்ட் கட்டா நம்ம பேசுறோம். நம்ம ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில இருக்கும். அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி போகாத ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து நவம்பர் 2024ல பார்த்த உலகத்துக்கும் இப்போதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் குளோபல் ஆர்டர், அமெரிக்கா லெட் குளோபல் ஆர்டர் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகி வருகிறது அப்படின்னு சொல்லிட முடியுமா, or is it still early to say? கண்டிப்பா இப்ப வந்து ஃபாரின் பாலிசின்னு ஒரு மேகசின் பத்தி ரெஸ்பெக்ட் மேகசின்ல வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிருக்காங்க, மேக் அமெரிக்கா அலோன் அகைன். இதான் ட்ரம்ப் பண்ணிட்டு வராரு. தன்னோட பெஸ்ட் அலைஸ் நாட்டோ அலைஸா இருக்கட்டும், யூரோப்ல இந்தியா இருக்கட்டும், ஜப்பான் இருக்கட்டும், கொரியா இருக்கட்டும், எல்லாரோடையும் வந்து ஒரு பகச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட தாக்கம் அமெரிக்கா மேல படும். அமெரிக்காவும் இதோட தாக்கத்தை இன்னும் அனுபவிக்கல. இன்ஃபிளேஷன் இருக்கு. ஓகே, தன்னோட இந்தியன் டயாஸ்போரா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஓகே, சோ அத சைனா எப்படி நான் இங்க இந்த இந்தியன் டயஸ்பரா சொல்லும்போது நான் உங்கள்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன், திரு குமார் அவர்கள்ட்டையும் கேட்கிறேன். நம்ம ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா பார்ப்போம். நம்ம இந்தியர்கள் பாருங்க எவ்வளவு டெக் கம்பெனிஸ்ல சிஇஓவா இருக்கிறாங்க, அதிபர் வேட்பாளரா வராங்க, துணை அதிபர் அங்கதான் கட்டியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த இந்தியன் டயஸ்பராவுடைய பெருமையை சொல்றோம். பட் அந்த இந்தியன் லாபி நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்குன்னு இருக்குல்ல. நம்ம ஒரு டோக்கனிசத்தோட நின்று இருக்கா, அங்க ஒரு சமோசா காக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை பயன்படுத்தி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கோம், அங்க கோட் அவுட் இருக்கோமா? இல்ல பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதனாலதான் ட்ரம்ப் வந்து இங்க வந்திருக்காரு. 2000 ரீஎலெக்ஷனுக்கு முன்னாடி அகமதாபாத்துக்குலாம் வந்து பெரிய ரேலி எல்லாம் கொடுத்தாரு. ஓகே, அங்க இந்தியன் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் அவங்கள பயன்படுத்தி நம்ம இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் பண்ணி தான் 50% வந்திருக்குமா? அந்த லாபி நமக்காக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி இமிடியேட்டா நம்ம சொல்ல முடியாது இல்ல. அப்பதான் எல்லாரோட பாலிசி டீம்ஸ் அண்ட் லாபிங் டீம்ஸ் இன் அமெரிக்கா ஃபெயில்ட்னு சொன்னாங்க. சோ இப்போதைக்கு இப்ப வந்து அதோட அசஸ்மென்ட் நம்ம ஒரு ஜூயிஷ் டயஸ்பரா அமெரிக்கால எவர் சக்சஸ்ஃபுல்னு பார்க்க முடியும். அவங்களோட இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்டை அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அங்க ஒரு சமோசா காக்கஸ் நமக்காக இருக்கு அப்படின்னா அது அதன் நம்ம இந்தியன் டிப்ளமசி எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு பார்க்கணும்ல. கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. இனிமேதான் தெரியும் நம்மளுக்கு. இன்ட்ரெஸ்டிங். திரு குமார், உங்களுடைய பார்வைகளை சொல்லுங்க. எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு இது மோடி அரசுடைய தோல்வியா தான் வர்ணிக்கும். அந்த நரேட்டிவ் பாதிப்பு நம்ம பொருளாதாரத்தில் இருக்கும்போது வலுப்பெருந்தார். அதில் மிஸ்டர் சசி தரூர் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கணும். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி, பேருக்கு இருக்காருல்ல, பேருக்கு இருக்காருன்னு நம்ம அவர் இருக்கிறத சொல்கிறார். அவர் சர்வதேச அளவில் அனுபவம் பெற்றவர், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆமாம், பெற்றவர். அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் போட்டதுனால 20% தான் நாம் இங்கேருந்து நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்ற நாடுகளுக்கு நாம் கொடுக்குறத விட அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோங்கிறது உண்மை. அந்த ஷார்ட்டேஜை இப்போ இந்த வரி இது இப்படி அப்சல்யூட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்சல்யூட் பண்ணிட்டாருன்னா நம்மளுடைய ஏற்றுமதி தடைப்படும், கண்டிப்பாக தடைப்படும். அந்த ஏற்றுமதிக்கு தகுந்த அடுத்த நம்ம சப்ளையரை நம்ம தேடிக்கணும். அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவோன்னு தான், அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவோன்னு ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பை அவங்க பண்ணிடுவாங்க. அதுதான் நம்மகிட்ட ஏற்றுமதி இறக்குமதியில் நம்ம ரொம்ப ராஜதந்திரத்தை கடைபிடிக்கும். அது எல்லோரும் பாராட்டியிருக்காங்க உலக அளவில். நான் அங்கே இருக்கும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம், நாம் எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம், இந்த ரெண்டுலேயும் நமக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. அந்த லாபம் நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம். அதே சமயத்தில் ரஷ்யாவோடு நம்ம கரன்சியிலே வாங்கக்கூடிய அந்த 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 ப்ரொப்போசலை முன்னெடுத்தது சிந்தூர். இப்போ சமீபத்தில் நடந்தது. அவர் வார்த்தையை நாம் ஒபே பண்ணாதது, அவர் நம்மளை நம்பி அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தது, நாம் அதை இக்னோர் பண்ணது, இதையெல்லாம் வைத்து ராகுல் காந்திட்ட அவர் நிறைய தொடர்பு இப்போ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமா, ராகுல் காந்தி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களா? நாளையில இருந்து அதான் விவாதம் இருக்கும் பாருங்க, நாளையில இருந்து. ஆகையினால இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அங்க இருக்கிற அமெரிக்கன் டீப் ஸ்டேட், கமலா ஹாரிஸ், ஜோ பைடன், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க அமைப்புகள், இவங்களுக்கும் இது எதிர்கட்சிகளுக்கும் தொடர்பு. நீங்க ட்ரம்ப் வந்துட்டார் பார்த்தீங்களா, உங்களை கொட்டாலாம் அடங்கும். நீங்க இன்னைக்கு ட்ரம்ப்புக்கும் ராகுல் காந்திக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க சார். ட்ரம்ப் வந்து இல்ல ராகுல் காந்தி ட்ரம்ப் இப்போ இது அடுத்த விவாதம் அதுதான். நாளைக்கு கூட அந்த விவாதம் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாம வந்து சரியான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ரொம்ப எங்கராக இருந்திருப்பீங்க, 84 ட்ரங்கல் அக்ரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரங்கல் அறிக்கை, அந்த WTOவில் ரொம்ப நாளாக அமெரிக்காவுக்கு
ஐநா சபையில் இதெல்லாம் இப்படி குளோபல் ஸ்கீம் எல்லாம் போட்டிருந்தாலும் கூட பெண்டிங்கில் இருந்தது. அது 84 ஆர்த்தர் ட்ரங்கல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அமெரிக்காவில் அவர் தான் அமெரிக்காவுக்கு லாபம் வரக்கூடிய அளவில் அந்த எக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தார். அதுக்கு தான் 2008 கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட 1 to 3 அது துணை கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு ஒரு கோல்டு வார் காலத்துல நிக்சன் அப்படி செயல்பட்டாரு, 84 நடந்ததுன்னா சரி. இன்னைக்கு திரு பானுச்சந்தர் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைஸ் அப்படிங்கிறோம். நம்முடைய தொடர்புகள் பல வகைகள் இன்னைக்கு நம்ம இதை நினைச்சு கூட பார்த்ததில்லை. அமெரிக்கா இங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட் அரசு இங்க இருக்கக்கூடிய மனித உரிமைகள்லாம் பத்தி பேசுவாங்கிறது அதிகபட்சமா அமெரிக்க இந்திய உறவுல ஸ்ட்ரெயின்ஸா நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த அளவுக்கு போகும் நம்ம யூகிச்சிருக்க முடியாது. ஸோ இதற்கேற்ற மாற்றங்களை கான்ஸ்டலேஷன் மாற்றங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா, செய்ய தயாராகணுமா? கண்டிப்பாக இப்ப நியூ வேர்ல்ட் ஆர்டர்ல எல்லாருமே எல்லா நாடுகளும் தன்னோட ரிலேஷன்ஷிப் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரீஅசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா யுக்ரைன் போகும்போது ரஷ்யன் அசெட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அன்பிரசிடென்டட், ரைட்டா? சோ இத மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நாடும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும்ன்றத பத்தி யோசிப்பாங்க. அதனாலதான் இப்ப இந்தியா சைனா நார்மலி நம்ம ரைவல்ஸ் தான். ஆனா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எங்க கன்வர்ஜ் ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆமா. சோ அதனால இந்தியா இன்ஃபேக்ட் ஷார்ட் டர்ம்ல ஸ்விங் பவரா ஆக்ட் ஆகுது, புரியுதா? நம்பர் 1 நம்பர் 2 பவர்ஸோட நடுவுல ஆக்டிங் அஸ் a ஸ்விங் பவர். சோ அதுலதான் நம்மளோட மிகப்பெரிய அசெட் இருக்கு. செகண்ட் முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டாலர் அசெட்ஸ் we have. ஓகே, நம்ம நிறைய ட்ரேட் டாலர்ஸ் தான் பண்றோம். நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் நிறைய டாலர்ஸ் இருக்கு. அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாமே நிறைய சைனா யூஸ் பண்ணிருக்கு இந்த பாஸ்ட். சைனா இந்த பாஸ்ட் யூஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா. அதனால நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் ரிசர்வ்ஸோட இதுல கோல்ட் அண்ட் யூரோ நம்ம ஜாஸ்தியா இருக்கு ப்ரொபோர்ஷனேட்டா பார்க்கும்போது. மேபி அதை யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால நிறைய டூல்ஸ் இருக்கு நம்ம சின்னது. இந்த டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குமார் சொல்லிட்டு இருக்காரு, அமெரிக்கா சந்தையை தாண்டி பைபாஸ் பண்ற வாய்ப்புகளை தேடணும் அப்படின்னு. இஸ் தட் ரியலிஸ்டிக்? அது பாசிபிளா இந்த இமிடியேட் ரன், மீடியம் ரன், ஆன் a long run? லாங் ரன் பாசிபிள். இப்ப 18% நம்ம அமெரிக்கா 18% ஆஃப் எக்ஸ்போர்ட் அமெரிக்காக்கு போகுதுங்க. சோ அதை இமீடியட்டா பண்ண முடியாது. சோ பாப்போம். சோ அதனால we will withstand the storm somewhere or other. நம்ம முன்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கோம் நிறைய சேலஞ்சஸ். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. டில் 1990 மிடில் ஆஃப் 90s பில் கிளின்டன் டைம் வரையும் இங்க அமெரிக்கா வாஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் அஸ். நம்ம அட்லீஸ்ட் until 99 அந்த பிளேர் ஹவுஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு மாற ஆரம்பிக்குது. கரெக்ட், ரைட். சோ அதனால அதுவரை நம்ம அமெரிக்கா அகைன்ஸ்டா தான் இருக்கு. சோ நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஃபாரின் பாலிசி அண்ட் ட்ரேட் பாலிசி மக்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி இருக்கு. இப்போ ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற அடிப்படையில் ட்ரெடிஷ்னலா சைனா நம்மளுடைய அட்வர்சரியா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க கூட நம்ம எப்படி ஒத்துழைக்க முடியும், இந்த ஒரு அரசியல் எப்படி கையாள முடியுங்கிற வாய்ப்புகள்லாம் இந்தியா தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் பிரதமருடைய சீன விஜயம்னு பார்த்துட முடியுமா? கண்டிப்பா. இன்ஃபேக்ட் வாங் யீ அவங்களோட ஃபாரின் செக்ரட்டரி வாங் யீ வராரு, பிரதமர் அங்க போறாரு. புட்டின் இந்த வருஷம் லேட்டர் இந்தியாவுக்கு வராரு. சோ அதனால இந்தியா இஸ் நாட் அலோன். ஓகே, இந்தியா இஸ் நாட் அலோன். நம்மளுக்கும் சில அலைஸ் இருக்கு, நம்மளுக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நம்பர். இன்னைக்கு ட்ரம்ப்பை பத்தி சைக்கோ அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸாகவே மாறி இருக்கு. அதுல நம்ம சில தவறுகள் இழுத்திருக்கோம் என்று ரிட்ரோஸ்பெக்ட் பார்க்கணுமா திருக்குமார்? நம்ம 2020 ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு ஒரு பெரிய ரேலியில பிரதமர் கலந்து கொண்டார். அன்னைக்கு என்ன விமர்சனம்னா, ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு போய் பிரச்சாரம் செய்வதா அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. ஆனா இந்த முறை இந்த தேர்தலில், ட்ரம்ப் வென்ற தேர்தலில் அவர் என்ன மோடி என்ன பார்க்க வராருன்னு அறிவித்தும் போகாதது அவருடைய ஈகோவை ஹர்ட் பண்ணிருக்கு. ஸோ சில தவறான பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய விளைவு அஃப்கோர்ஸ் அந்த ஆபரேஷன் சிந்தூரில் வந்த கசப்புகள்லாம் பார்த்தோம். ஸோ அதை இன் ஹைண்ட்சைட் இன்னும் பெட்டராக கையாண்டிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ரவியும் ஹரியும் குமாரும் சந்தித்தோம். 2 பேரும் நல்லா பழகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் மனம் விட்டு பேசணும், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குமார் ஒரு மாதிரி மாறிட்டாருன்னா அதுக்கு ஹரி பொறுப்பு இல்லை. இதுதான் எக்ஸாம்பிள். இல்லை, இது அன்பார்லிமெண்ட்ரியா கூட இருக்கலாம். கள்ளு குடிச்ச குரங்கு மாதிரி தான் ட்ரம்ப் எல்லா காலத்துலயும் இருந்திருக்கிறாரு. முதல்ல அப்படி இல்லை. ஆனால் ஒன்று சொல்றேன், மற்ற இறுகின மனம் படைத்தவர்களை போல அவர் இல்லைங்கிறதுக்கு என்னால் உதாரணம் சொல்ல முடியும். இறுகின மனம், அவரால் ஒரு போரை தொடுக்கிறதுக்கோ ஒரு வெப்பனை அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கோ கொல்றதுக்கோ அதுக்கு அவர் பின் வாங்கிடுவார். அது எவ்வளவு வேகமாக வாக்குறுதிகளும்
கண்டிஷனும் ஆர்டரும் போடுறாரோ அவ்வளோ அதை விட டபுள் மடங்கு வேகத்தில் வாபஸ் பின்வாங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு சைக்காலஜி தான் அந்த ட்ராக் ரெக்கார்டா அவருக்கு சேர்த்திருக்கு. திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேற்று இணைந்தோம் திரு ரமேஷ் சேதுராமன், இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 25-50 ஆச்சு. நேற்றுக்கு நீங்க கூட சொல்லியிருந்தீங்க நாளைக்கு இந்த அறிவிப்பு வரலாம் அப்படின்னு கணிச்சிருந்தீங்க. இந்திய அமெரிக்க உறவுகள் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்தியா அதை இன்னைக்கு நம்ம வந்து அமெரிக்க வர்த்தக போருக்கு இந்தியா பதிலடின்னு பாக்குறோம். பதிலடி என்னன்னா இது நியாயம் இல்லை அப்படின்னு. இத பதிலடின்னு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ ரெஸ்பாண்டிங் வெல், இத வந்து நம்ம பல வகையில ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாயிண்ட். மொதல் விஷயம் இது எதிர்பார்த்ததுதான். இந்த ஆர்ம் ட்விஸ்டிங் அப்படின்னு நான் பாக்குறேன். சும்மா ஒரு புல்லிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க ட்ரம்ப் வந்து எல்லா கண்ட்ரிஸ் கிட்டயும் எப்படி பண்றாருன்னு பார்த்தோம். சைனா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம். உடனே அவங்க எப்படி பேக் ட்ராக் பண்றாங்கிறதையும் பார்க்கணும். சோ ஒவ்வொரு நாட்டுடைய வீக் பாயிண்ட் என்ன, எந்த அளவுக்கு அவங்கள வந்து புஷ் பண்ண முடியுங்கிறது இதை டெஸ்ட் பண்றாங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், இப்போ ரஷ்யா ஆயில் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்படின்னாக்க, இப்ப லேட்டஸ்டா கூட ரிப்போர்ட் பார்த்தோம். எதனா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆயில் என்டிட்டிஸ் யாரும் வந்து வாங்கல ரீசெண்ட் டைம்ல சொல்றோம். ஆனா நயாரா வாங்குறாங்க அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் முதற்கொண்டு மற்ற இம்பார்ட்டன்ட் இதுல எனக்கு கேட்ட சாங்ஷன்னால நாங்க வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றோம். ஆமா, இந்தியால இந்த மாதிரியாக இருக்கு. இவங்க வந்து இதெல்லாம் வந்து எதை சொல்றேன், புல்லிங் டாக்டிக்ஸ் அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, நிக்கி ஹேலி நமக்கு ஃபேவரபிளா பேசிருக்கத பார்க்கணும். அது வந்து இந்த ரிபப்ளிகன் பார்ட்டி அவருக்கு ட்ரம்ப் ஆகாது, ட்ரம்ப்க்கு அந்த அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி சொல்லி என்ன பிரச்சனை? அதுதான் சொல்றேன். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண தவறிட்டோங்கிறத இது காட்டுது. ஏன்னா சமோசா காக்கஸ்ன்னு சொல்றோம். அவங்க எல்லாம் இந்த இந்தியன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த இந்தியா காக்கஸ் அதை எந்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணா நம்ம இந்தியன் டிப்ளமசி வேலை பண்ணிருக்கு, அதெல்லாம் கேள்விகளா எழுதில்ல. கட்டாயமா இதான் சொல்றேனே. இப்போ இந்த என்டையர் சிஸ்டம் வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்கோமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதுல அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதும் கேள்விக்குறியா இருக்கு. சோ டிப்ளமசி அப்படின்னு வரும்போது இதை வந்து மல்டிபிள் ஆங்கிள், இன்னொன்னு ட்ரேட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சைனா வந்து ரொம்ப குசாம சொல்றாங்க, நாங்க இங்க வந்து இந்த கண்ட்ரி கூட நாங்க வந்து இந்த ஐட்டங்களை எடுத்துக்கிறோம், இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்லிடலாம். பட் ஓவர் நைட் ஷிஃப்ட் பண்ண முடியுமானா, பானு சொன்னது ரொம்ப கரெக்ட். இது ஓவர் நைட் நம்ம பண்ண முடியாது, லாங்கர் ரன்ல தான் பண்ணும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நாடாக நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிருக்கோமோ அதையெல்லாம் மீறி வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத பாக்குறோம். ஆனாலும் ஷார்ட் டர்ம்ல இதுக்கான இம்பாக்ட் இருக்கும்ங்கறத நிதர்சனமான ஆப்பர்ச்சுனிட்டி இன் அப்டக்கிள்னு பாக்குறீங்களா? இந்த பிரச்சனையில ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? அது என்ன? ஆமா, இந்த இல்ல காரணம் என்னன்னு சொல்றேன்னா, இப்போ உள்நாட்டு சந்தை பொருளா இது வந்து நீங்க வந்து கன்சம்ஷன் வந்து ஊக்குவிக்கணும். இப்ப சத்திக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள், இப்போ டெய்ரி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். இப்ப எக் பார்த்தோம், எக்கோட இது வந்து நாமக்கல் இதில் தேங்கி கிழக்கு அங்க இருந்து வந்து எக்ஸ்போர்ட் ஆகல அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அப்படிங்கும்போது உள்நாட்டு சந்தை இதை எப்படி ப்ரொமோட் பண்ணும்? கடந்த காலங்கள்ல எல்லாம் நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு ஆட் எல்லாம் கொடுப்பாங்க, டிவி எல்லாம் பார்த்தோம், முட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுற துறைகளுக்கு மானியங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்க ப்ரொமோட் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னு சைனால ஒண்ணுமே இல்ல. லக்ஸுரி குட்ஸோட மார்க்கெட் வந்து இப்போ சைனா இந்த மாதிரி டாரிஃப் இம்போஸ் பண்ணாங்க. லக்ஸுரி குட்ஸ் மார்க்கெட்ல எப்படி எப்படிலாம் அவங்க வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி எப்படி கவுண்டர் பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதன் மூலமா நாங்க வந்து டைரக்டா சப்ளை பண்றோம், நீங்க வந்து இப்ப இந்த டீல் முடிச்ச நாடுகள்ல இருந்தும் பெஸ்ட் பிராக்டிசஸ் எடுக்கலாம்ங்கறீங்க. நான் உங்கள்ட்ட இருந்தே தொடர்ந்து நினைக்கிறேன். ஒரு இல்ல, ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு, ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு. நீங்க அப்படியே அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டெஃபினெட்லி எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்க நம்ம வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தா மட்டும்தான் இட்ஸ் a way of negotiation. நமக்கான வாய்ப்புகள் என்ன நம்ம பேசலாம். நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் மிஸ் லட்சுமி ராமச்சந்திரன் இணைகிறார். பிரதமர் மோடி நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை உங்க தலைவர் சொல்றார். நம்ம விட்டு கொடுக்காதனால தானே வரி மேல வரிய டொனால்ட் ட்ரம்ப் போடுறாருன்னு பார்க்க முடியும். வணக்கம். இது வந்து 50% டாரிஃப்ங்கிறது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு சாங்ஷன், கம்ப்ளீட் சாங்ஷன்.
50% டாரிஃப் போட்டா எந்த பொருளையும் யாரும் அங்க இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. நம்மளோட டெக்ஸ்டைலா இருக்கட்டும், ஃபார்மா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுல மிக பெரிய பங்கு வந்து இந்த செக்டர்ஸ்க்கு தான் இருக்கு. டெக்ஸ்டைல், ஃபார்மா, ஜெம், ஐடி செக்டர். இந்த 50% டாரிஃப் போட்டுதான் ஒரு பொருளை வந்து அமெரிக்காக்குள்ள, இந்திய பொருளை வந்து அமெரிக்காக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா நிச்சயமாக அங்க யாரும் அந்த விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ கம்ப்ளீட் ட்ரேட் சாங்ஷன். அந்த ஒரு ட்ரேட் சாங்ஷன்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன்ல தான் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற காரணம் என்னன்னா, எங்களுக்கு வந்து உங்களோட ட்ரேட் டெபிசிட் இருக்கு, ஹையர் ட்ரேட் டெபிசிட் இருக்கு, அதனாலதான் நாங்க வந்து இந்த டாரிஃபை ஏத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அமெரிக்காக்கு எத்தனையோ நாடுகளோட ட்ரேட் டெபிசிட் இருக்கு. வியட்நாமோட இருக்கு, ஜெர்மனியோட இருக்கு, அயர்லாண்டோட இருக்கு, தாய்வானோட இருக்கு, ஜப்பான் இருக்கு. அந்த நாடுகளுக்கு எல்லாம் ஏன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்காது? இந்தியாவுக்கு நாடுகள் மேல கூட விதிச்சிட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். இந்தியா மேல மட்டும் எப்படி வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு? இந்த பிரைம் மினிஸ்டர் தான் உலகம் பூரா சொன்னாரு, நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு, ஹவுடி மோடி நாங்க, அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் நாங்க, மெகா 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 ஏதோ அந்த மாதிரி எல்லாம் கூட ஏதோ சொன்னாங்க. அவுட் ஆஃப் த வே போய் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப உலக அளவுல வந்து இந்தியாவிலயும் உலக அளவுலயும் அவர் வந்து ரொம்ப பிரகடனம் செஞ்சுட்டாரு மோடி அவர்கள். ஏன், எந்த வீக்னஸ், பிரைம் மினிஸ்டரோட எந்த வீக்னஸை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பாக்குறாரு ட்ரம்ப் அப்படிங்கறத இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அடானி சம்பந்தமான அந்த கேஸ்ங்கிறது பிரைம் மினிஸ்டரோட வீக்னஸ். அந்த வீக்னஸ் யூஸ் பண்ணி இந்தியாவு மேல ஒரு கம்ப்ளீட் ட்ரேட் எம்பார்கோ, அவ்வளவுதாங்க. இதுக்கு இந்த 50% அப்படிங்கிறது வந்து சைன் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. சைன் ஆயிடுச்சுன்னா we can say நம்ம எக்கானமி வந்து கம்ப்ளீட் கொலாப்ஸ் தான். அந்த அவரோட அதானிக்காக நாட்டையே வந்து அடகு வச்சுட்டாரு இந்திய பிரதமர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நன்றி மேடம். இதுல அதானி வராராமே, அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா மேடம் வந்து மற்றதெல்லாம் சரியாக சொன்னாங்க, கடைசியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேனே, பழகினதோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதோ அவருக்காக பிரச்சாரம் பண்ணதோ எதுவுமே தப்பில்லை. எல்லாம் ஒரு ஒரு சூப்பர் பவர் நாடு நினைத்து கொண்டு அந்த நாட்டால் நமக்கு பல விஷயங்கள் நடக்கும் என்று நினைத்து கொண்டு பழக்கம் வைத்தது தவறில்லை. இன்றைக்கி நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணும், அவர் நாட்டுக்காக அவர் பேசுகிறார். இது நான் சொன்ன மாதிரி 40 வருஷத்துக்கு கதை. ட்ரங்கல் அறிக்கையிலேருந்து இது ஆர்த்தர் ட்ரங்கல் பண்ண அக்ரிமெண்ட் தான் அமெரிக்காவுக்கு அவ்வளோ பெரிய டாலர் உயர்ந்ததுக்கெல்லாம் காரணம். இது பெரிய சப்ஜெக்ட், மணிக்கணக்கில் விவாதிக்க வேண்டிய சப்ஜெக்ட். இன்றைக்கி அதையெல்லாம் கன்சல்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மொத்த நாடுகளுக்கும் போட்டு நம்ம வருமானத்தை திரும்பியும் இன்க்ரீஸ் பண்ணணும், செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை போட்டு அதில் நம்ம ஏன் பர்டிகுலராக எதுக்குறாரு அப்படின்னா, பர்டிகுலராக எதுக்குற காரணம், ஆமாம், வல்லரசு நாடுகள் 2, அமெரிக்கா, ரஷ்யா இப்போ 3-4 வருஷம் போர். இன்னைக்கு ரஷ்யா வல்லரசுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் அது நார்மலாக வர்றதுக்கு 25-50 வருஷம் ஆகும். சைனாவில் வந்து வளர்ந்த நாடுங்கிற பட்டியலில் சைனா இல்லை. இப்போ அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியில் இல்லை. இந்தியா மட்டும்தான் அப்படி இருக்கிறது. இந்தியா தான் வளர்ந்த பொருளாதாரத்தில் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, you are factually wrong. எஸ் இந்தியா சைனாவோட இந்தியா வளர்ந்த பொருளாதாரம், வளர்ச்சியை நோக்கிய பொருளாதாரம், அப்படி சொல்லலாம். அப்படி சொல்றேன். அது 30 25 29 ட்ரில்லியன்ல இருக்கு, நம்ம 3-4 ட்ரில்லியன்ல இருக்கு. அதனால அதை நான் சொல்லல. நோக்க நம்மளுடைய போக்கு வளர்ச்சி இருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்தால இப்போ சைனாவும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் டவுன் ஸ்டேஜ் வந்து அடுத்தால பேலன்ஸ் பண்ண போறது இந்தியா. அது டாலர்ல ஆயில் வாங்குறது போறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், டீல் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ட்ரம்ப கண்ணை உறுத்தி இருக்கலாம். அதற்கு தான் இதெல்லாம் காரணமா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் திரு ரமேஷ் மற்றும் திரு பானுச்சந்தருடைய இறுதி கருத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது. திரு பானுச்சந்தர், இது ஒரு சாங்ஷனுக்கு நிகரானது அப்படின்னாரு. இன்னும் சொல்ல போனா சாங்ஷனுக்கான மிரட்டலும் சேர்ந்தே வந்துட்டு இருக்கு. நாங்க செகண்டரி சாங்ஷன் போடுவோம் அப்படின்னாங்க. அதாவது ஒரு சாங்ஷன் இருக்கக்கூடிய நாடோட ட்ரேட் பண்ணக்கூடிய நாடு மேல செகண்டரி சாங்ஷன், அதெல்லாமும் எதிர்பார்க்கலாமா? இன்னும் டர்புலண்டான டைம்ஸ் இருக்கா நம்ம எதிர்நோக்கி? பிளஸ் இன்னொரு கேள்வியும் எழுகிறது, நான் அது ரமேஷ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானோடய ரொம்ப நெருக்கம் காட்டுறார். இதை பத்தி உங்க 2 பேருடைய பார்வைகளை பெற்று நான் நிகழ்ச்சி முடிக்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஸ்டார்டிங் வித் ரமேஷ், டாக் த பாகிஸ்தான் ஆங்கிள். ரமேஷ்.
இல்ல பாகிஸ்தானோட நெருக்கம் காட்டுறாங்க நான் சொன்னேன். இட்ஸ் a rogue state and everybody want a rogue next to them. ஏன்னா வந்து இப்போ சைனா நெருக்கம் காட்டுது பாகிஸ்தான் கூடங்கும் போது நாங்களும் நெருக்கம் காட்டணும். இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம் பலுச்சிஸ்தான் ரீஜியன்ல வந்து இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு. சோ வேர் தேர் இஸ் ஆயில் தேர் இஸ் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆஸ்பெக்ட்ல இப்போ அந்த ஆயில் இதை வந்து மொத்தமா தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு சொன்னார் ட்ரம்ப் நான் ஸ்டேட்மெண்ட், நான் எந்த கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி வந்து அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து நான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஓகே, சோ finish your thoughts. அவரோட போக்கஸ் அங்க இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து இது சைனா கிட்ட மட்டும் ஃபுல் கண்ட்ரோல்ல பாகிஸ்தானோட இதை கொடுத்துடக்கூடாதுன்னு இருக்கு. இன்னொன்னு இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும். நம்ம சிம்பிள் இப்ப நம்ம டிஃபென்ஸ் டீல் எவ்வளவு சைன் பண்ணிருக்கோம். சிம்பிளி வி கேன் சே தட் வி ஆர் பேக் ட்ராக்கிங் அப்படின்னு சொன்னாக்க அதோட இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்கன்னா போயிங் இந்த மேட்டரை வந்து கையில எடுக்கணும். ஃபிளைட் ஆக்சிடென்ட் மேட்டரை ரொம்ப சீரியஸ் மேட்டரா கையில எடுத்து இந்தியா ஷுட் ஆல்சோ ஹேண்டில் திஸ் அண்ட் தென் see what is behind it. ஏன்னா இது வந்து ரொம்ப are we being too resentful in the name of strategic restraints and silence? நம்ம இன்னமும் கூட அதிரடி strategic partners and we are not strategic partners. Actually we are opportunistic partners. இப்படிதான் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. ஓகே, ஆனா ரைட், ரெண்டு பக்கமும் நம்ம ப்ளே பண்றதுனால நம்மள ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா ரெண்டு சைடுமே பார்க்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே, we are kind of feeling orphaned. ஓகே, இறுதி கருத்து திரு பானுச்சந்திரன், how would you sum it up? கண்ட்ரீஸ் எல்லாம் சின்ன கண்ட்ரீஸ் எல்லாம் can't even raise voice in our favor. Point taken. அவங்களுக்கே அவங்க Point சர்வைவல் taken, sir. நான் நேரம் கருதி திரு பானுச்சந்திரன் ரொம்ப சுருக்கமா இறுதி பார்வை. இந்தியா வந்து ஒன் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இன் தி வேர்ல்ட். ஓகே, யாரெல்லாம் இந்தியாவோட பார்ட்னர் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நன்மை தான் ஏற்படும். இது வந்து ஒரு ஸ்பீட் பம்ப். அவங்க சொல்ற மாதிரி வந்து சாங்ஷன் அப்படின்னா ரொம்ப ஓவரா மிகைப்படுத்தி சொன்னாங்க. அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்தவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து ஒரு சின்ன ஸ்பீட் பம்ப். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 0.3 to 0.5% எஃபெக்ட் தான் இருக்கும். அதுக்கு மேல கிடையாது. இப்ப ட்ரம்ப் இன்ஃபேக்ட் அவர் ஓன் கான்ஸ்டிட்யூன்ஸ் இன் மிட்வெஸ்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா எதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்வர்சரி எனிமி சைனாவோட வந்து இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு வந்து எதுக்கு டேரிஃப் ஜாஸ்தியா இருக்குன்னு அவங்க ஓன் கான்ஸ்டிட்யூன்சிக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயமே இருக்கு. நான் வந்து இந்தியா என்னென்னலாம் பண்ணலாம், இது வந்து நிறைய பேர் 1991 சொல்றாங்க. நம்மளும் வந்து அத மாதிரி யோசிக்கணும். நம்மளும் வந்து இப்ப எப்படி வந்து இன்னும் டீரெகுலேட் பண்ணலாம், எப்படி வந்து இன்னும் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் இந்த பார்மசூட்டிக்கல், அக்ரிகல்ச்சர், டெக்ஸ்டைல் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இதுக்கெல்லாம் ஃபீடர்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான். ஓகே, அவங்களோட லைஃப்ஸை எப்படி பெட்டர் ஆக்கலாம், அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் எப்படி ஈஸியா வருது, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பெட்டர் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இப்ப நம்ம யோசிச்சோம்னு so we can get creative அப்படிங்கறீங்க even in this obstacle. இது அப்செட் அப்புறம் இது சான்ஸா வச்சு வந்து we can do investment reforms, GST reforms, okay, urbanization reforms, all of this economic reforms வந்து இப்ப ட்ரிகர் பண்ணி விட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கிரைசிஸ் எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா டர்ன் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கிரைசிஸையும் நம்ம பார்க்கணுங்கிறீங்க. சேலஞ்சஸும் நிறைய இருக்கு. அது எப்படி இந்திய பொருளாதாரம், இந்திய அரசு, இந்திய ராஜதந்திரிகள்லாம் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத வரக்கூடிய சுவாரஸ்யமான நாட்கள் சொல்லும். நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்தீர்களுக்கும் வணக்கம்.